இதான் ஃபைனல் டே புடவை கட்டுறது. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா 3 நாளா தொடர்ந்து தொடர்ந்து புடவை கட்டினாலே எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. இந்த பெங்களூர் கிளைமேட்க்கானா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு ஏதோ வேர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு எனக்கு சுத்தமாவே முடியல. அது எப்படி தான் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் புடவை கட்டின்னு வேலை செய்றாங்கன்னே எனக்கு தெரியாது. இந்த தமிழ்நாட்டுல ஆப்ஷன்ன்றதே கிடையாது. வெறும் சுடி இல்லைன்னா சாரி இது 2 தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டி கூட வேர் பண்ண மாட்டாங்க. புடவையிலே இருந்திருப்பாங்க. என் அம்மாவும் அப்படிதான் புடவையிலேயே இருந்துருவாங்க. என் மாமியாரும் அப்படிதான். எப்படிதான் அந்த புடவைய கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ எனக்கு சத்தியமா தெரியல. நான் ஒரு நாள் எல்லாம் கேட்டிருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி நைட்டி எல்லாம் வாங்கி குடுத்துருக்கேன். ஆனாலும் எங்க அம்மா வேர் பண்றதில்ல. எனக்கு ஒரே ஷையா இருக்குடி, வேணாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மாமியாரும் அப்படிதான். எதனா ஒரு எமர்ஜென்சின்னு தான் வேர் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா சாரிலே இருந்துருவாங்க. எங்க வீட்ல 3 மருமகங்க. ஆனாலும் எங்க மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே புடவை தான் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. எங்களால எல்லாம் சுத்தமாவே முடியாது. ஏன்னா அந்த காலத்து ஜென்ரேஷன் பீப்புளுக்கு எவ்வளோ சொன்னாலுமே புரியாது. அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வேர்லயே இருந்து பழகிட்டாங்க. எத்தனை வீட்ல அம்மாங்க புடவை கட்டினே சுத்துறாங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.